இருப்பா, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ருக்கு, எங்க இருக்க? சரி சரி, நான் அந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். இரு நானே வாரேன் இரு. ஏமா அவர் வந்திருக்காராமா? யாருமா? அதாமா அவரு வீட்டுக்காரு வெளியே தான் இருக்காராமா. ருக்கு வாங்க வாரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்டுல ஒரு ஆளை காணோம். சரி எப்படி இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் எல்லாரும் வந்துட்டீங்க? வீட்டுல இருக்காம? அட அதை ஏன் கேக்குறீங்க? அந்த உமா இருக்கால, அவளும் அவங்க அம்மா வந்து இங்க வீட்டு திணையில படுத்துக்கிட்டு சரியான ரகலங்க. அதுவும் இல்லாம அவ அந்த பேச்சு பேசிட்டா. அதுவும் இல்லாம நம்ம ரவி வேற அவளை அடிச்சுட்டான். அதனாலதான் சரி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா மணி ஆகி போச்சு. என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க? இங்க வந்து ரகலை பண்ணுச்சா? என்ன வாங்குக்கு? அத கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருச்சுல, அப்புறம் என்னவா? மாப்ள அது கையெழுத்தெல்லாம் போட்டுச்சுதான். மறுபடியும் வந்து இவனை வாழ விடக்கூடாது. அவளோட நகை பணம் எல்லாம் இங்க இருக்குல்ல, அதெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு தான் சண்டை. ஏங்க அது கையெழுத்து போட்டு மூஞ்சில பேப்பர் தூக்கி வீசும்போது நீங்க கொடுக்க வேண்டியதானே? அதை வீட்டுல எதுக்கு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாப்ள வேணும்னு வச்சிட்டு இருக்கல, அந்த டிவோர்ஸ் கொடுக்கும்போது தான் இதெல்லாம் கொடுக்கணும் நாங்க. அதான் இங்க பாருங்க, ஒருத்தர் வேணாலும் நம்ம ஒதுக்கிட்டோம்னா ஒதுக்குனதாவே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பொருள் இங்க வச்சுக்கிட்டு பின்னாடி அவங்க இங்க வந்துகிட்டு நம்ம அங்க போய்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்ல. சரிங்களா? ஏங்க அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இருங்க உங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, வரும்போதே உட்காந்துட்டு தானே வந்தேன். சரி இது வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு. நம்ம ரவியோட ஜாதகம் எங்க இருக்கு? இங்க வீட்ல தாங்க இருக்கு. சரிம்மா, அப்புறம் நம்ம வேலை செய்யற இடத்துல முத்து வந்து ஒரு ஜாதகக்காரர் வந்து நல்லா ஜோசியம் பாக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம ரவியோட ஜாதகத்தையும் அமுதாவோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் பண்றதா இருந்தா கூட பண்ணிடலாம்னு சொல்லித்தான் கேட்க வந்தேன். என்னங்க பாத்துடலாங்களா ஜாதகம்? நீங்க சொன்னா சரிதான் தம்பி. நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்றீங்களோ அதே பண்ணிக்கலாம். சரிங்க ஏன்னா அமுதாவுக்கும் யாரும் இல்ல, நான் தான் முன்ன நின்று பார்க்கணும். ரவிக்கும் நான் தான் பார்க்கணும். அதுதான் உங்ககிட்ட கலந்து பேசணும்ல. வீட்டுக்கு பெரியவங்க, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. அப்புறம் கல்யாணம் எப்படி கோவில்ல வச்சுக்கலாமா இல்ல நம்ம சிம்பிளா வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல எப்படி? நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? ஏங்க முதல்ல இந்த டைவர்ஸ் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். இங்க பாரு இருக்கு, மண்டபம்லாம் இந்த காலத்துல எல்லாம் கிடைக்காது. அங்கங்க சுபமுகூர்த்த நாள் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்குதான் முன்னாடியே நம்ம என்னன்னு பேசி வச்சுக்கிட்டோம்னா மண்டபமா இல்ல கோவிலா வீடான்னு பார்த்து யோசிச்சு வச்சுக்கலாம்ல. அதுக்குதான். மாமா என்ன ரவி? மாமா ஏற்கனவே கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஊர் சனத்தையே சேர்த்து அவ்வளோ விமர்சையா பண்ணணும். ஆனா அந்த வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இனிமே நடக்கிற வாழ்க்கையாவது சிம்பிளா இருந்தா பரவாயில்லன்னு நான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம ஏகப்பட்ட செலவுகள்லாம் இருக்கு. அதான் எப்படின்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. என்னங்க ரவி இப்படி சொல்றா, நீங்க என்ன சொல்றீங்க? சரிம்மா, அப்படின்னா சிம்பிளாவே நம்ம கோவில்ல வச்சே பண்ணிடுவோம். ரவி உனக்கு சம்மதமாடா? சரிக்கா. அப்புறம் பிள்ளைக்கு தாலி போடுறது அது நாங்க பாத்துக்குவோம். எதுவும் செலவுக்கு எதுவும் வேணும்னா கூட நீ கேளு, நான் தாரேன். சரியா? அதை விட்டுட்டு நீங்க இது கடனை வாங்கிட்டு பின்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காத. இல்ல மாமா, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, எதை பத்தியும் கவலைப்படாத. மாமே நான் இருக்கேன், எல்லாம் பாத்துக்கிறேன். சரியா? எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அமுதா உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாத, அதுவே எனக்கு போதும். இல்லைங்க மாமா, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ அந்த மாதிரி நடக்காது. உமா என்ன எது பேசினா கூட நான் பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா அம்மாவையும் அக்காவையும் பேசினது என்னாலே தாங்கிக்க முடியல. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில என்னைய புரிஞ்சுக்காதவ இனிமே எதுக்கு? அதனால அவளை பத்தி யோசிக்கிறதுக்கே என்னால முடியாது. இனிமே அமுதா தான் எனக்கு எல்லாமே. நீங்க என்ன பார்த்து எனக்கு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க பண்ணுங்க மாமா. இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள. இனிமே உனக்கு எல்லாம் நல்ல காலமா தான் இருக்கும். ஜாதகத்தை எடுங்க, நம்ம எல்லாம் ஒரே தான் போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஜாதகம் பார்க்க போறோம். எதுவும் தப்பா ஜோசியர் சொல்லிடக்கூடாது. அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புட்டு வச்சிருவோம்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அவ வாழ்க்கையிலையும் நம்ம ரவியோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரமும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான்பா அருள் புரியணும். என்ன வேலை கிளம்பியாச்சா? இல்ல இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. உடம்பு ஒரே அசதியா கிடக்க, அதான் இன்னைக்கு வேலைக்கு போகல. அலுப்பு மருந்து எது வாங்கி குடிக்க வேண்டியதானே? நமக்கு எது வேணும்னா நம்ம தான் போய் வாங்கிக்கணும். நம்ம வீட்டுல உள்ளதுங்க என்ன நமக்கு என்ன வாங்கிட்டா வந்து கொடுக்குதுங்க? ஏண்டி உனக்கு எது வேணா நீ தான் போய் வாங்கிக்கணும். அடுத்தவங்களை நம்பியே உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம காலம் எங்கிட்டு போறது? உண்மையே சொல்ல போனா எனக்கு இங்க இப்பெல்லாம் இருக்கிறதுக்கே பிடிக்கல தெரியுமா? எப்படா உன்னை கல்யாணம் பண்ணுவோம், எப்படா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடுவோன்னு இருக்கு. இந்த வீட்டை சம்பாரிச்சு போடுறவனுக்கு ஒரு சாப்பாடு கூட ஆக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ மட்டுமா காத்துட்டு இருக்க? நானும் தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு. இப்ப வேற என் தங்கச்சி வேற வாழாம வந்து உட்காந்துருச்சு. இனி அவளை வாழ வைக்கணும்னு சொல்லி எங்க அம்மா என்னை வாழவே விடாது. அதனால சீக்கிரம் சட்டை புட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சு போவோம். அப்பதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும். இல்லையா இதுங்க கூடயே மல்லு கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே மண்ணள்ளி போட்டுட்டு போக வேண்டியதான். அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, உனக்கு அது தெரியுமா? விஷயமா? என்னடி விஷயம்? அட அது கூட தெரியலையா? இந்த எதிர்த்த வீட்டுக்காரி இருக்கால. யாரு?
பத்திரகாளி மாமியாரா? ஆமா, அவளும் அவன் பிள்ளையும் ஆடு நாட்டத்துக்கு சரியான ஆப்பு வந்திருக்குது. உனக்கு தெரியுமா அது? ஆப்பா, என்ன சொல்றீங்க? அட, அந்த காமெடியை ஏன் கேட்குற? இங்கே எந்த அளவுக்கு சீனா போட்டுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இப்போ புருஷ வீட்டில் போய் நல்லா வாங்கிட்டு வந்திருக்காளுங்க. ஆயாலும் மகளும் சரியான காமெடியா போச்சு. ஆத்தாடி, நீங்க சொல்றதே புரியல. இங்கேதான் மாமியாரை திட்டி அனுப்புனாங்க. மேடத்துக்கு பருப்பெல்லாம் இங்கே தான் வேகும், புருஷன் வீட்டில் வேகுமா? நல்லா புருஷன் 4 போட்டு அனுப்பியிருக்குது. போதாத குறைக்கு ஊரா துரத்தியும் வேற விட்டுருக்காங்க. சரியான கூத்தாய் போச்சாமா. எதிர்த்த வீட்டுக்காரி என் சொந்தக்காரி தானே, அவ போன போட்டு சொன்னா இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு. எனக்கு சரியான காமெடி, சரியான சிரிப்பு. மருமவளுக்கு பண்ண பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கிறாங்கன்னு. வேணும் வேணும், ஆயாலும் மகளும் கொஞ்சம் ஆட்டமா ஆடுறாங்க. காசு பணம் இருக்குன்ற திமுறல்ல அடாவடியா தானே ஆடுறாங்க. அதனாலதான் கடவுள் நல்லா வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, ஆயாலும் மகளும் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டாளுங்க, யாரையும் வாழவும் விட மாட்டாளுங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப கூட பத்திரகாளி வீட்டுல உங்க பையன் சொல்லி வேலைக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அதுக்கே ஆயால மகளும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காளுங்க. அதுவும் இல்லாம அவங்க பையனும் 4 போட்டு 2 பத்தி வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்லியிருக்கானாமா. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு வார்த்தை மூச்சு விடுறாங்களா நம்ம கிட்ட வெளியே? நம்ம வீட்டு பிரச்சனைனா அப்படியே கேட்டுக்கிட்டு போய் ஊர் முழுக்க தண்டோர் அடிப்பாங்க. அவங்க வீட்டு பிரச்சனையும் அப்படியே கமுக்கமா அமுக்க தானே பார்ப்பாங்க. நம்மள மதிய தண்டோர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன, ஆயால மகளும் வெளியே வராங்களா இல்ல வீட்டுக்குள்ளே தான் கிடக்குறாங்களா? என்ன கன்றாவியோ, நான் காலையில இருந்து பார்க்கல. பத்திரகாளி வர வரைக்கும் இந்த வீடு தாங்குமா? இது தாங்குமா இல்ல பிச்சுக்கிட்டு ஓடுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் பாரு. என்னது, எங்க அம்மாவும் தங்கச்சிமா அதுங்களை வேலை வெட்டிக்கு போகும்னு நினைக்கிறேன். சும்மா வாய் வார்த்தை தான். வீட்டுல நல்லா தின்னுட்டு நல்லா தான் உட்காந்துருக்குதுங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எல்லாம் நம்மளே பார்க்கணும்னா முடியுமா? இதுல வேற என் தம்பி பொண்டாட்டி இப்போ ஓவர் ஆட்டம். அவன் புருஷன் காசை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆடுதோ அந்த அளவுக்கு அனுத்தம். நான்லாம் இந்த வீட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ உங்க புருஷன் சம்பாதிக்கிறானோனையும் அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஆட்டம், எல்லாம் ஆணவத்துல ஆடுறாங்க தெரியுமா? நீ வந்தீனாதான் இந்த வீடு அடங்கும். அப்பதான் உன்னோட சுயரூபத்தை இவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கவே அடங்கி உடங்கி இருப்பாங்க. இல்லையா இப்படிதான் இருப்பாங்க. வீடு முழுக்க தேடிட்டேன், இங்க வந்து உட்காந்துருக்காளா? உமா, ஏ உமா, ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க உட்காந்துக்கிட்டு? ஏமா ஏண்டி, காலையிலேக்கு இட்லி ஊத்தணும், அதனால மாவுக்கு அரிசி ஊற போடு, அதை கழுவி வையின்னு சொன்னேன். ஊரை மட்டும் போட்டிருக்க, நான் வந்து கழுவுவேனே. ஏமா, எனக்கு உடம்பு அசதியா இருக்குமா, அத்தமா வந்து உட்காந்துருக்கேன். ஆமா, ஒரு வேலை செஞ்சா போதுமே, உனக்கு உடனே அசதி ஆயிரும். நான்லாம் செய்யலையா? அம்மா, சும்மா விளையாட்டுக்காமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடம்பு நெசமாவே அசதியா இருக்குமா. ஒரு வேலைக்கு லாக்கி இல்லடி. இங்கே இந்த லட்சணம்னா மாமியார் வீட்டுல எந்த லட்சணத்துல நீ வேலை செஞ்சிருப்பன்னு எனக்கே தெரியலப்போ. அதுலயும் பாரு, மருமவ இருக்கும்போது மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வேலை வழியாது. இப்படி இருக்கிற பொருளை எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டாங்க. இப்ப மருமவ இல்லனோனையும் அப்படியே பம்பரம் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, என் மாமியாரும் அதே கேஸ் தானே. என்ன பார்த்தா போதும், ஐயோ மூட்டு வலிக்குது, ஐயோ காலை வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது அப்படின்னு. அதுவே நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 4-5 நாளைக்கு எங்கிட்டாவது சொல்லாம கொள்ளாம போயிடணும். அப்பதான் தெரியும் மருமவ அருமை என்னன்னு மாமியாருங்களுக்கு. ஏண்டி, அந்த நான் அரிசியவாது கழுவுறேன், அந்த இதுல போட்டு ஆட்டி எடுத்துடுறியா? ஏம்மா, நானே உடம்பு வலிக்குதுன்னு இருக்கேன், நீ இதுல என்ன வேற இது பண்ணாதம்மா. ஏற்கனவே நான் மனசு உடஞ்சு போய் இருக்கேன். ஆனா உன இதை சொல்லிருடி, மனசு உடஞ்சு போயிருக்கேன்னு. உன் அண்ணன் உன்னை போடுறதுல தப்பே இல்லை பாத்துக்க. ஆமா, உனக்கு ஒரு வேலையும் வளையாது. சரி, அரிசியை கழுவிட்டு வா, எடுத்துட்டு போய் அங்க மில்லுல கொடுத்தாது ஆட்டி எடுத்துட்டு வருவான். உனக்கும் வளையாது எனக்கும் வளையாது. இந்த பத்திரக்காளி வேற சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா, வீட்டுல வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு. அவ இருந்தாலாவது எல்லா வேலையும் செய்வா, அவளும் இல்லைன்னு நம்ம தானே செய்யணும். இப்போ அண்ணங்காரன் வேற போடுற போடு நம்மளால வீட்டுல தாங்க முடியாது. அதனால நம்ம எங்கிட்டாவது போய் மாவு அரைச்சிட்டு அப்படியே உட்காந்து இருந்துட்டு வருவோம். வா. போமா, வா மருமவ. நான் இங்கே வந்து உக்காந்துருக்கும் போது தான் போகணுமா? இத்தனை வருஷம் கம்முன்னு இருந்துச்சு. இப்போ நான் வந்து உக்காந்தோன்னே வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பையன் இருக்கான்ல, அவன் கூட என்ன நேரம் பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்கான். முதல்ல எல்லாம் இப்படி இருந்தது கிடையாது. வருவான், சாப்பிடுவான், படுத்து தூங்குவான். ஆனால் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். போன்னு தான் மணிக்கணக்காக பேசுறான். யாருக்கிட்ட தான் பேசுறானே தெரியல. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நானும் தான் கவனிச்சேன். நேற்று மேலே துணி காய போடும்போது கூட பார்த்தேன். மணிக்கணக்கா போன் பேசிக்கிட்டே இருக்கிறான். எப்பா வாய் வலிக்குமா வலிக்காதா? நமக்கெல்லாம் 2 வார்த்தை பேசினாலே காது ஜவ்வு கிழிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படிதான் என்ன நேரமும் காதலே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி வாடி, அங்கேயாவது கொடுத்து ஆட்டி எடுத்துட்டு வருவோம். வா. இந்த அம்மாவுக்கு வீட்டில் வேலை செய்யறதுனாலே அப்படித்தான் வலிக்கும். நம்மள வேலை வாங்கலைன்னா இதுக்கு நிம்மதியே இருக்காது போல இருக்கு. சரி சரி. ஆனாலும் ஒண்ணு, நம்ம குடும்பத்துல எல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும்னு பிள்ளைங்க கேட்டுக்குது. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தாயா பெரியவங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்குதுங்க. பெரியவங்களும் சின்னவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுதுங்க. ஆனா இதுங்க காலெல்லாம் எங்கிட்டு தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த ஆட்டம் எதுக்கோ போங்க.
ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நீ எழுதி வச்சுக்க. இவங்க வீட்டுக்கு அந்த பெரியவன் மருமக ஒருத்தி கூட்டிட்டு வருவான் பாரு, அன்னைக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு பூகம்பம். அது வரைக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த அம்மனிக்கு. உங்க வாயில விழுந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான், சோலி முடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, ரெண்டு குந்தாடிகளும் வந்துருச்சுங்களே, நம்ம பேசுறதை கேட்டிருக்கோங்களா? சந்தோஷ், எங்கப்பா இருக்க? நம்ம வீட்டுல தான் இருப்பேன்னு நான் நம்பி வந்திருக்கேன். வீட்டுல இருக்கணும்டாப்பா. என்ன இது, வீடும் பூட்டி கிடக்கு. ஐயோ, எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். சந்தோஷ், ஐயோ, எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. சரி, அவன் துணிமணியெல்லாம் இருக்க என்னன்னு போய் பார்ப்போம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷ பார்த்துட்டு போன் பண்றேனாரு. இன்ன வரைக்கும் ஒரு போனையும் காணோம், ஒன்னையும் காணோம். சந்தோஷ் எங்கிட்டு தான் போனான்னு தெரியலையே. மாப்பிள்ளை போன் பண்ற வரைக்கும் பார்த்தா மனசு படபடன்னு வந்துடும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளே போன் போட்டு இருங்க, என்னன்னு கேட்கணும். அட கடவுளே, சந்தோஷ் எங்கடா போன? உன் அம்மா அங்க அவங்க அப்பே முக்கியம் இருக்கு, நீயே என்ன தவிக்க விட்டுட்டு போற. இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போன நான் என்னடா பண்ணுவேன்? சந்தோஷ், எங்க சாமி இருக்க, வந்துறியா? போன் போகுது, மாப்பிள்ளை எடுக்க மாட்டேங்கிறாரே. உன் அம்மா அங்க அவங்க அப்பே முக்கியம் இருக்கு, நீயே என்ன தவிக்க விட்டுட்டு போற. இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போன நான் என்னடா பண்ணுவேன்? சந்தோஷ், எங்க சாமி இருக்க, வந்துறியா? அத்தைதான் கூப்பிடுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னங்க மாப்பிள்ளை, சந்தோஷ் இருக்க இடம் தெரிஞ்சதுங்களா? எங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்தேன், வீடெல்லாம் பூட்டி தான் கிடக்கு. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? ஆமா அத்தை, வீட்டுல சந்தோஷம் காணும். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. மாப்பிள்ளை, சந்தோஷோட துணிமணி எல்லாம் வீட்டுல இருக்குதான்னு பாருங்க மாப்பிள்ளை. அதெல்லாம் பார்க்காம அத்தை இருப்பேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவன் துணி ஒண்ணு கூட மிஸ் ஆகல, எல்லாமே வீட்டுல தான் இருக்கு. பையன் எங்கிட்டு போனான்னு புரியல அத்தை. மாப்பிள்ளை, ஒருவேளை சந்தோஷோட நண்பர்களுக்கெல்லாம் போன் போட்டு கேளுங்க மாப்பிள்ளை. அவன் படிச்ச ஸ்கூலு, அப்புறமேட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் கேளுங்க. அப்பதான் அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிருந்தா? இல்லைங்க அத்தை, எல்லா பசங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். படிச்ச பசங்க, அவன் கூட தெரிஞ்ச பசங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன். அவன் எங்க போனான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அத்தை. அவன் தான் என் உலகமே. மாப்பிள்ளை, ஒருவேளை உங்க தங்கச்சி வீட்டுக்கு எதுவும் நம்ம சந்தோஷம் போயிருப்பானா? இல்லைங்க அத்தை, சந்தோஷ் அப்படியெல்லாம் போக மாட்டான். அவனுக்கு தான் தெரியும்ல, ஏற்கனவே உங்க அம்மா போய் அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ நாரடிச்சிட்டா. அதுக்கப்புறமா அவன் போனா அவங்க விடுவாங்களா? அதனால அங்கெல்லாம் போக மாட்டான் அத்தை. மாப்பிள்ளை, ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்கு, எங்க சம்மந்தி வீட்டுக்கு எதுவும் போயிருப்பானோ? ஆமா அத்தை, ஒருவேளை அங்க போனாலும் உண்டு. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க, அதனால நான் நேரடியாவே போய் அங்க இருக்கானே என்னன்னு பாக்குறேன். ஆமா மாப்பிள்ளை, நீங்க உடனடியே கிளம்புங்க. அவன் சம்மந்தி அம்மா வீட்டுல தான் இருப்பான். அவங்க தான் அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி பக்கத்துல வச்சிருப்பாங்கன்னு என் மனசுக்கு என்னமோ தோணுது. இவ வந்தானா அங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவா, அவங்களோட நிம்மதியும் கெட்டு போயிடும். அதனால நீங்களே முன்னாடி போங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு போன் போடுங்க சார். சரிங்க அத்தை, நான் போயிட்டு கூப்பிடுறேன் அத்தை. அப்புறமேட்டுக்கு நான் அம்மா வீட்டுக்கு போறது அவளுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்ச அவ ஆட்டம் கட்டிடுவா. அதனால கொஞ்சம் அதை மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க. இல்லைங்க மாப்பிள்ளை, அது தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போயிட்டு சந்தோஷம் பத்திரமா இருக்கான்ற செய்தியை மட்டும் சொல்லுங்க. அப்பதான் என் உசுரே என்கிட்ட இருக்கும். சரிங்க அத்தை, நான் போயிட்டு உங்களுக்கு என்னன்னு கூப்பிடுறேன். சரி பாருங்க, வைக்கிறேன். சரிங்க மாப்பிள்ளை. கடவுளே, என் புருஷனும் என் பிள்ளையும் பண்ற பாவத்துக்கு என் வீட்டு வாரிசுதான் அனுபவிக்கணும்னு தலையில எழுதி இருக்கா. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. என் உசுரை கூட எடுத்துக்க, ஆனா என் பேராண்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பாதே. சந்தோஷ் எப்படியாவது நம்ம அம்மா வீட்டுல இருக்கணும். நான் போய் அவன் கூப்பிட்ட உடனே என் கூட வந்துடணும். அவனை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சீக்கிரம் இப்பயே நான் கிளம்புறேன்.